நான் சொல்லிச்சேன். வீடியோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் கம்பெனிகள் அதான் நேராங்க அப்படின்னா என்ன தம்பி கேம் வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதில் கேம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸை கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் வச்சா தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் கம்பெனிஸ் நினைக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உதாரணத்துக்கு யூபிசாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வந்து அவங்களோட எண்ணத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. யூபிசாஃப்டோட முக்கியமாக அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கேமை ஓன் பண்ணுறதை விட சப்ஸ்கிரிப்ஷன் தான் பெஸ்ட்னு நினைக்கிறோம், ஃபியூச்சரில் அப்படி கொண்டு போகலான்னு ஐடியாலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வாய் விட்டுருப்பாங்க. அந்த டைம் பல கேமர்ஸ் வந்து வெகு நிலை பேசியிருப்பாங்க, என்னடா அப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். என்ன பண்ணா சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே சில கேம்ஸ் இருக்கு, கேமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ வீடியோ நான் பார்க்க போறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பெஸ்ட்டா இல்லை வந்து கேமை ஓன் பண்றது பெஸ்ட்டா, அது ரெண்டு பெஸ்ட்டான்றதை விட சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன ப்ளஸ் இருக்கு, பாதகங்கள் இருக்கு, சாதகங்கள் இருந்தா இந்த தெளிவாக பார்க்க போறோம். லைக் பண்ணீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மனம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பா இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட் உங்களை பார்க்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், போகிற வசையில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியமா இல்லை கேமை வாங்கி வைக்கிறது ஓன் பண்ணுறது முக்கியமாக கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஒரு கேமரா என்னோட கருத்து என்ன அப்படின்னா கேமை வாங்கி வைக்கிறது தான் வந்து வேற லெவல். மொக்க கேமோ நல்ல கேமோ, பட் லைப்ரரியில் அத்தனை கேமை வந்து சுருட்டும் போது தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் சிடி இருந்துச்சு ஓகேவா, ஒரிஜினலில் அக்கா கடை மாரி ஒரு அண்ணன் கடை சிடி தான். அண்ணன் கடை சிடியில் வந்து வாங்கி கட்டாக வச்சிருக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். வாவ் செம்ம கேம் இருக்குது, வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி டிஜிட்டலாக பார்க்கும்போது லைப்ரரியில் உள்ள கேமை ஸ்டால் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஆசை, இது கேம் இருக்கோ இல்லையோ லைஃப் டைம் நம்ம கூட இருக்குன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். எபிக் ஸ்டோரில் நான் 10 பைசா கொடுக்கல, நான் 100 பட்ட கேம் வாங்கி வச்சிருக்கேன் எப்பிக்ல ஓகேவா, அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. பட் இதே சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் இருக்கும், ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த போன் இருக்கா இருக்க, இது இருக்கு ஆனா இல்ல, சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. ஊட்டி வரை உறவுன்ற மாதிரி காசு காட்டுற வரைக்கும் லைப்ரரியில் கேம்ஸ் இருக்கும். உதாரணம் சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ண இந்த கேம் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஓடிடி மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அமேசானுக்கும் காசு கட்டுறீங்க, அந்த படம்லாம் வந்து அப்படியே கடைசி உங்கள் லைப்ரரியில் இருக்குமானா இருக்காது. காசு காட்டுற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் அந்த லைப்ரரிக்கு அப்புறமே இருக்குமா தெரியாது, ரைட்ஸ் மாற்றினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போயிடும். நீங்கள் எப்படி உட்காந்து படம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகுது. நான் சொன்னால் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து எக்ஸ்பாக்ஸ் தான் கொண்டு வந்தாங்க, எக்ஸ்பாக்ஸ் பண்ணால் கன்சோல் கொண்டு வந்தாங்க, அப்புறம் பிசி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஓன்றதான் காரணம். அதை பார்த்து அப்படியே வந்து டிபிகே வச்சு தான் பிளேஷன் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பிளேஷன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கேம்ஸும் சிடி வாங்கணும் அவசியம் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணி அடிக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கேம் ஓன் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் பிரச்சனை என்னன்னா கேம் டவுன்லோட் பண்ணுறது. இப்போ ஒரு கேம் சிடி நீங்கள் வாங்குறீங்க இல்லை போயிட்டு வாங்கும்போது டிஜிட்டலாக வாங்குறீங்க அப்படின்னா சிடி போட்டு அப்போ கேம் ஆடிக்க முடியும். இல்லை அப்படின்னா கேம் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோவில் காசு போட்டாவது தினமும் 1 GB அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கேம் வந்து எப்பவும் கூட இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஓன் பண்ணிருக்கீங்களா அதனால லாகின் பண்ண மட்டும் கேட்கும், ஆஃப்லைன் மோட போட அப்புறம் ஆடிக்கலாம். பட் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா கட்டுறது தான் கேம் இருக்கும். உங்களோட நெட்டுக்கு ஆசை இல்லை அப்படின்னா நீ வாங்குறது சப்ஸ்கிரிப்ஷன் போறதே வேஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு கேமே 30 GB 40-50 GB வரைக்கும் இருக்கு. ஓகே, அதுக்கு மேலேயே இருக்கு. இத்தனை GB உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் மட்டும்தான் உங்களால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போகிறது பெஸ்ட். ப்ராட்பேண்ட் இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் போகிறதே வேஸ்ட் தான். இதெல்லாம் டைமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸே வந்து அவங்க சைட்லேருந்து கேமிங் அப்படின்னு விஷயத்தை கொடுக்குறாங்க. உதாரணம் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நாளாக கேமிங்ஸ் இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் கேமிங் அப்படின்ட்டு. அவள் தனி வீடியோ போகலான்னு பார்த்தேன், இதிலே இப்போ பேசிடுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க கிட்ட இருக்கிற கேமிங்கை வந்து அவங்க பெருசாக வந்து இது பண்ணவே இல்லை, அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை அவங்க பெருசாக பிரபகடாக பண்ணல. நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தீங்கன்னா வந்து ஓரமாக அங்கே இருக்கும், ஆமாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். சில பேர் அதை பார்த்து கூட மாட்டாங்க. பல வருஷம் கழிச்சு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் தான் கேமிங் இருந்து நிறைய பேர் தெரிஞ்சுது. நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்றும் கிடையாது, முதல்ல எப்படி பண்ண தெரியுமா, நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் தெரியுமா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சீரிஸ், அந்த சீரிஸை பேஸ் பண்ணி கேம் செய்வான். ஆண்ட்ராய்டு கேம்ஸ், ஐஃபோன் கேம்ஸ், மொபைல் கேம்ஸை வந்து நீ வந்து டேரக்டாக ஸ்டோரில் போய் வாங்க முடியாது, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் போய் கேம் ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தான். இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அவங்களே தயாரிச்ச கேம்ஸ் மட்டும் தான் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இண்டி கேம்ஸ் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. உதாரணம் சொன்னால் டெத் ஸ்டோர், அப்போ இன்டு த டெத், இந்த மாதிரி இண்டி கேம்ஸும் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியோட கேம்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு GTA டெஃபினட் எடிஷனோட மொபைல் வெர்ஷன்ஸை வந்து உங்களால் வந்து வாங்க முடியாது, வாங்கினா பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். பட் இவங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, வெறும் 300 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த கேமை வந்து விளையாட முடியும், என்ஜாய் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலியன் ஆர்ட்ஸ் மாதிரியான நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். இதே மாதிரி அமேசான் பக்கம் போனீங்கன்னா அமேசானமே வந்து AAA கேம்ஸை கொடுக்குறான். மந்த்லி இத்தனை கேம்ஸ் அத்தனை கேம்ஸ் நீ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அது ஒரு ஸ்டோராக அது ஒரு அக்கௌண்ட்டாக வந்து உங்கள்கிட்ட உட்காந்துக்கும், அவன் ஃப்ரீயாக கொடுக்குற கேம்ஸ் இங்கே ஆடிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பிசி பிளே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன்ஸுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி காசு கட்டிக்கலாம். காசு கட்டிக்கிட்டு பெய்டு கேம்ஸ் வந்து ஆட முடியும். என்ன பிரச்சனை, பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இல்லை, இந்த ஜிடி கேமாக இருக்குல்ல அதெல்லாம் இல்லை, மற்ற பெய்டு கேம்ஸ் தான் வச்சுருக்கானுங்க. இதே மாதிரி தான் ஐஃபோனுக்குமே இருக்குது. ஐஃபோனுக்கு வந்து ஆர்கேட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஆர்கேட்டில் வந்து காசு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். காசு கட்டி நீங்கள் வந்து பெய்டு கேம்ஸ் ஆடிங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இது பத்தாதுன்ட்டு ஜியோ இருக்கான். நாமளும் தக்காளி தொக்காடா, நானும் ஜியோ கேமிங்கில் இறங்குறேன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க, என் சைட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு அவங்களுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் க்ளவுட் கேமிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு கேம்ஸை வந்து பெரும்பாலான ஓடிடிஸ் வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதான் சொன்னால் நானே வந்து என் ஃபோனில் வந்து டெஃபினேஷன் ஆகணும்னு ஆசை. பட் என்ன பிரச்சனை, டெஃபினேஷன் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. பட் அது நடா பண்ண யோசிச்சேன், அவனுக்கு 1000 ரூபா மேலே கொடுக்குறது பெருசா இல்லை இவனுக்கு 300 ரூபா கொடுக்குறது பெருசா யோசிச்சு பார்த்தா 300 கம்மியாக இருந்துச்சு. 300 அதே போடுவோம் அப்படின்ட்டு 300 ரூபா கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கேம் ஆரம்பிச்சிட்டேன். படமும் பார்த்தோன்னா கேமும் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் போனது நல்லா இருந்துச்சு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ன்றது இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் சேர்ந்தவங்க கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்குது. இந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவன் நல்லா வச்சிருக்கான். யாரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து யூபிஐல காசு எடுத்துக்கிறானுங்க. பட் இதே நீங்கள் வந்து மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் கார்டு வேணும். இந்த பேமெண்ட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. பெருமான இதுல ஜெனுவன் கேமிங்கில் பேமெண்ட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸ்டீமில் உங்களால் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கார்டு வச்சு வாங்கிக்க முடியும். மோக கார்டு வேலை செய்யாது. மாஸ்டர் கார்டு இல்லை விசா கார்டு வச்சு வாங்கிக்க முடியும் ஸ்டீமில். பட் எப்பிக்கில் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்கணும், அதாவது கிரெடிட் கார்டு இருக்கணும். இந்த ஒரு தொல்லை பெருந்தொல்லியாக இருக்குது. எல்லா கிட்டையும் கிரெடிட் கார்டு இருக்குமான்னு கேட்டால் கிரெடிட் கார்டு இல்லாத உங்களுக்கு கேம் எதுக்கு அப்படின்றானுங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ண விஷயத்துலையும் வந்து பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பெரும்பாலும் கேமர் எல்லாருமே ஸ்டோரி கேம் வரோம் அப்படின்னா அந்த கேம்ஸை நம்ம வந்து எப்பயுமே வச்சு ஆட போகிறது இல்லை. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி கேம் வந்துன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துலையோ 2 வாரத்துலேயே முடிச்சிடலாம். வேலைக்கு போகிறேன் இது பண்ணுறேன்னா முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, ஒரு பல்க் லீவ் இருக்குது, 1 மாதம் லீவுடா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன போல சப்ஸ்கிரிப்ஷன் போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளாட்றோம், ஃபுல் டைம் ஆடுறீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் ஒரு கேம் முடிச்சிருவீங்க. அதாவது நீங்கள் வந்து 3000-4000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் பல கேம்ஸ் ஆடிக்க முடியும். கணக்கு போடுங்க, ஒரு கேம் 3 நாளில் முடிக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு மொத்தம் 30 நாள் இருக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 கேம் வச்சா நீங்கள் வந்து 10 கேம் ஆடி ஃபுல்லாக முடிச்சிட முடியும். ஃபுல் டைம் ஆடிங்க அப்படின்னா 10 கேம் வாங்கி முடிச்சிட முடியும். ஒரு கேமுக்கு 3000 ரூபாய்னா 10 கேமுக்கு எவ்வளோ, 30,000 ரூபாய் உங்களுக்கு லாபம். இல்லை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காசை வேணும்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதெல்லாம் கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா அந்த செலவு பண்ண 500 ரூபாய் எடுத்துடலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கு. அது இப்போதைக்கு ஃபேமஸ் ஆச்சா அதுக்கு காசை தோசைமானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து டே 1 கேமை கொடுத்துட்றாங்க. உதாரணம் சொல்லலாம் எக்ஸ்பாக்ஸில் நான் யூஸ் பண்ண எக்ஸ்பாக்ஸ் தான், எனக்கு பேச பழகம் கிடையாது ஓகேவா. நான் யூஸ் பண்ண எக்ஸ்பாக்ஸில் ஃபர்ஸ்ட் டேவே கேம் ரிலீஸ் அன்னைக்கே கேம்ஸை கொடுத்துருக்காங்க. உதாரணம் சொன்னால் ஸ்னைப்பர் 5 சொல்லலாம். ஸ்னைப்பர் 5 டே 1 ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அப்புறம் கார்ஸ் கேம், ப்ரோசா கேம் அதுவுமே ஃபர்ஸ்ட் டேவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில கேம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டேவே அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. வந்த உடனே வந்துச்சுன்னா கேமராக இருக்கிறீங்க, ஸ்ட்ரீமராக இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். முதல்ல வந்துருச்சுடா ஜாலிடா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு கடை யோசிச்சு பார்த்தா நஷ்டம் மாதிரி தெரியும் எனக்கு, லாஸ். பட் அவனுக்கு அது லாபம் தான். ஏன்னா ஒரு கேம் இருக்குன்னு நீங்கள் கேம் வாங்குறீங்க, அந்த கேம் அவன் கடைசிக்கும் அவன் லைஃப்லாம் வச்சுக்கணும். அதான் பிரச்சனை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீமில் இருந்து சில கேம்ஸை தூக்கிட்டாங்க. அதை எடுத்து தூக்குறா சில கேம்ஸ் ஸ்டோரிலேருந்து போகும். ஏன்னா அவன் போடுறது அதுதான். கேம் வாங்கும் போது இங்கே லைசன்ஸ் தான் வாங்குற, நீ கேம்லாம் ஓன் பண்ணல அப்படின்னு இருப்பான். ஜிஓஜி கேம் ஒன்று ஒரு சைட் இருக்கு, அவன் வந்து பேடி அட்டாக் பண்ணுற பண்ணியிருப்பான். இந்த கேம் நீங்கள் வாங்குறீங்க ஓன் பண்ணுறது தான், லைசன்ஸ்லாம் இல்லைன்ட்டு அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இது வந்து லைசன்ஸ் தான் வாங்குறீங்க ஓன் பண்ணலாம் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி கேம்ஸ் வரும் போகும். பட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைவ்ல எப்போ அந்த கேம் இருக்கும். உதாரணம் சொன்னா ஜிடி டெஃபினிஷன் இருக்கு தெரியுமா. டெஃபினிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் ஓஜி தூக்கிட்டான். இப்போ ஓஜி எங்க போய் வாங்க முடியாது. ஓஜியை உன்னால ராக்ஸ்டாரோட ஸ்டோர்லயே வாங்க முடியாது, ஸ்டீம்லயே வாங்க முடியாது, எப்பயும் வாங்க முடியாது. ஒரே வழி டெஃபினிஷன் வாங்குறது மட்டும்தான். பட் ஒன்ஸ் ஒரு வேளை நீங்க வந்து வேற முன்னாடி கேம் இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒய்சிட்டியோ GTA 3யோ சாண்டஸ் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களால டவுன்லோட் பண்ணி ஆட முடியும். உங்களால மட்டும் மற்ற யாரும் வாங்க முடியாது. பையிங் விஷயம் இருக்கு தெரியுமா. அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வேலை காட்டுவாங்க. ஏன்னா வந்து சோரை விட்டு போக போகுது அப்படின்னு. அப்புறம் ஐயோ கேம் சோரை விட்டு போக போகுதுன்னு அப்போ அச்சு பிடிச்சி கேம் வைங்க அந்த கேம் அப்பயே வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. உதாரணம் சொல்லலாம் மேக்ஸ் பெயின் 2 ஸ்டீம்ல இருக்கு. மேக்ஸ் பெயின் 1 ஸ்டீம்லேயே கிடையாது. இப்போ வந்து போகுது நம்ம எவ்வளோ அச்சு பிடிச்சி வாங்கினாங்க. ஸோ அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது இருந்திருக்கும் ஸ்டோரில். இப்போ யாராலும் வாங்க முடியாது. கேம் எப்பனா வச்சுலாம் எப்பனா தூக்கலாம். அவனுக்கும் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. சர்வர் மெயின்டெனன்ஸும் கிடையாது. தேவைப்பட்ட கேம் தூக்கிடுவான், தேவைப்பட்ட கேம் வச்சுக்குவான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இந்த வச்சுக்க அப்படின்ற சொல்லிக்க முடியும். ஸோ அது கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸி தான். அது இதில் குறிப்பிட்டனா சப்ஸ்கிரிப்ஷன் 500 ரூபாய் வச்சுக்கேன். நீ 500 ரூபாய் ஒரு மாதம் மட்டும் போடல, வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ ஆகுது.
ஆகுது? 5000 ஆகுதா? ஒருத்தவங்க இருந்து 5000. இதுமே எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க? அப்படி பார்த்தா அவன் லாபம் தான் அவனுக்கு. இனிஷியலாக முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 ரூபாய்க்கு நான் 50 தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் மாதம் 50 ரூபா எக்ஸ்பாக்ஸில். அதேமாதிரி ஒரு காலத்தில் வெறும் 500 ரூபாவோ 700 ரூபா தான். 5 மாதத்துக்கு ஆடு விட்டான். 500 ரூபா கட்டா 5 மாதத்துக்கு வச்சு ஆடிலாம் அப்படின்ட்டானுங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இனிஷியலாக இது பண்ணும்போது இவங்ககிட்ட பழகுன்றதுக்காகவே முதல்ல ஜியோ மாதிரி மஸ்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. பிஎஸ் சரி இதுவும் சரி இவ்வளோதான் கொடுத்துருக்கானுங்க. முதல்ல கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக ரேட் ஏற்றிட்டான் பிளே ஸ்டேஷனில். எக்ஸ்பாக்ஸ் அந்த மாதிரி ஏற்றுறாங்க. இப்படி கொஞ்சமாக ரேட் ஏற்றிடுவானுங்க பழகிற வரைக்கும். பட் எண்டு கருத்து என்ன பண்ணா, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சாலும் கன்வீனியன்ட்டாக இருக்குது போ அப்படின்னாலும் நீங்கள் கேமை ஓன் பண்ணுறது தான் நான் எப்பயும் பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் சொல்லி சொல்கிறேன்னா எஸ் கேம் ஓன் பண்ணுறது தான் பெஸ்ட். ஒரு கேமெல்லாம் வந்து நான் கேம் ஆடுறேன்னா ஆடலையோ என் லைவில் இருக்கணும். நான் 10 வருஷம் பார்த்து ஆடிப்பேன். ஆனால் அந்த கேம் என்கிட்ட இருக்கணும். இப்போ நான் ஒரு கேம் ஆடுறேன், இட் டேக்ஸ் டூ ஓவர் குக் மாதிரி கேம் 2 பேர் அதை கேம் தான் ஆடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஆடி முடிச்சுட்டு போட்டேன் கேம் பல வருஷம் நான் பார்க்கல. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு என்னோட யாராவது ஃப்ரெண்டு கூட விளையாடணும், என் ஒய்ஃபோட விளையாடணும், ஒருத்தர் நான் சொல்கிறேன் விளையாடணும் அப்படின்னா நான் அந்த டைம் நான் போய் ஸ்டோரை தேடி பார்க்கும்போது அந்த கேம் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எப்போ கேம் தூக்குவாங்க, எப்போ வரும் அந்த கேம் அப்போ இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் ஓன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எப்போ அடிக்க முடியும். இப்போ விளையாடுச்சு இருந்துச்சு வா விளையாடலான்ட்டு திரும்ப மணி இன்ஸ்டால் அடிக்க முடியும். ஸோ டிஜிட்டல் கலரை சில டிஜிட்டல் கலரைக்கு போகக்கூடாது அப்படின்னா ஒரே வழி கேம்ஸை ஓன் பண்ணுறது மட்டும்தான். கிம்மிங்ஸாக இருக்குது, ஜியோவில் ஃப்ரீ தான் 4G இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு இன்னைக்கு காசு கட்ட முடியல ரேட் ஏற்றிட்டு பிளாடு அப்படின்னு ஆகிறதுக்கு பதிலாக கேம்ஸை ஓன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னைக்குமே. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன பண்ண வந்து பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே கேமை ஓன் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் என்னென்ன கேம்ஸ் ஓன் பண்ணிருக்கீங்க, இந்த கேம் அப்போ விளாட ப்ரோ இப்போ விளாடும் போல ஆசை இருக்குது ப்ரோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணால் விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத போட்டுங்க. யாரும் லைக் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.